ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஓபிஎஸ் தரப்பில் என்ன நடக்குது, அவர் என்ன செய்ய போகிறார், நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஓபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா திமுகவோட பி டீம் அப்படின்னு கருதப்படுதுங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா பாஜகவோட சேர்றாரு அப்படின்ற மாதிரியான முயற்சிகள் எல்லாமே இருந்ததுங்க. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாஜகவும் பின் வாங்கிடுச்சு அப்படின்னு தாங்க சொல்கிறாங்க. ஓபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மிக அண்மையில் வந்து பார்த்திங்கன்னா திமுகவோட செயலாளர், அதாவது வந்து திமுகவோட முக்கிய பொறுப்பில் இருக்கிற சபரிசன் கூட வந்து பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாருங்க ஐபிஎல் மேட்ச் அப்போ. இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது அரசியல் இருக்குமா அப்படின்ட்டு நிறைய பேர் கருதிட்டு இருக்காங்க. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னே ஓபிஎஸ் வாழ்க்கையில் தெரியாமல் வந்து முடிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லலாம். இப்போ ஓபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா திமுகவோட பி டீமாக இருக்காரா, இல்லை பாஜகவில் வந்து சேர போகிறாரா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா டிடிவியோட வந்து பார்த்திங்கன்னா அண்மையில் எங்கே இடம் கிடைக்குமோ அப்படின்ற மாதிரி இருக்காரா என்னன்ற மாதிரியான தகவல்கள் எல்லாமே பரவிட்டு இருக்குங்க. தற்போது வந்து பார்த்திங்கன்னா பொதுச் செயலாளராக ஆன பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பொதுச் செயலாளராக வந்து பார்த்திங்கன்னா இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி ஆன பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா திருப்பதிக்கு வந்து பார்த்திங்கன்னா முதன் முறையாக குடும்பத்தோட விசிட் அடிச்சிருக்காருங்க. இந்த விசிட் போயிருக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா அந்த தேவதாஸ் அந்த இதில் இருக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொஞ்சம் மரியாதையாக நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய முக்கிய தலைவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு அருகாமையில் இருக்கிறவங்க, அந்த கோயிலில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே நல்ல ஒரு அன்பாக நடந்துக்கிறதாகவும் நிறைய வரவேற்பு இருக்கிறதாகவும் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா கருதப்படுதுங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற மக்களவைத் தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா 30க்கு 30ன்ற தொகுதிக்கு வந்து பெற்றுடணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூட் ஓபிஎஸ் எந்த கட்சியில் நிற்க போகிறாரு அப்படின்ட்டு அனைவரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அரசியல் செய்திகள் அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சேனலுக்கு வருங்க. தேங்க்யூ.